இந்திய நாட்டின் தணிக்கைத்துறை தலைவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு அதிலே கண்டுபிடிக்கப்படுகின்ற போது அநியாயம். மாணவர்களுடைய தேர்வு தாள்களை மாற்றம் செய்வது, தேர்வு மதிப்பெண்களை மாற்றம் செய்வது, அந்த தேர்வுத்தாள்களை நகல் எடுப்பதற்காக செலவு செய்த தொகை மட்டும் 75 கோடி என்று கணக்கை வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நகல் எடுக்கப்படவே இல்லை. அப்படி ஒரு தேர்வு தாளே அங்க இல்லை. எவ்வளவு பெரிய ஊழல்! நூற்றுக்கணக்கான கோடி கல்வியிலே ஊழல் நடந்தேறி இருக்கிறது. நேற்று கண்டுபிடித்து பத்திரிகையாளர்களை இரவு 9 மணி அளவிலே அந்த வளாகத்துக்குள்ளே சந்தித்து நாங்கள் சொன்னோம். டெல்லியிலே இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினால், கவர்னருடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக கல்வி நிறுவனம் இயங்கினால் தேனாரும் பாலாடும் ஓடினார்கள் என்றார். அதனுடைய கவர்னர் சமீபத்திலே வேறொரு மாநிலத்திலாக இருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், ஆம், தமிழ்நாட்டில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு 50 கோடி ரூபாய் வரையில் பேரம் பேசி வாங்கப்பட்டது என்கிறார்கள். எல்கேஜிக்கு 5 லட்சம், துணைவேந்தருக்கு 50 கோடி.